வணக்கம். எம்கசி கீழமை நீதிமன்றங்களுக்கான 2022 நடத்தப்பட்ட அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் செலக்ட் ஆனவங்க ஃபைனலாக செலக்ட் ஆகி ஜாபுக்கு போனவங்க லிஸ்ட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் ரீடருக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீனியர் பெயிலிஃப் அப்படின்ற போஸ்டிங்க்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அதில் வந்து அவங்க என்ன கேட்டகரியில் இருக்காங்க, அந்த கேட்டகரிக்கு வந்து என்ன மார்க் எடுத்து அவங்க வந்து ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்த்துட்டா, அப்போ உங்களுக்கும் என்ன கட் ஆஃபில் நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா? கிடைக்கும்ல. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சீனியர் பெயிலிஃபில் பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலா இந்திராவா பேர், அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டிருக்காங்க. அவங்க எடுத்த மார்க் பார்த்தீங்கன்னா 130 மார்க் எடுத்திருக்காங்க. எஸ்சி கேட்டகிரி. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 பொது பிரிவு இருக்குது பார்த்தீங்களா, அதில் உள்ளே போயிருக்காங்க. எஸ்சி கேட்டகிரியில் உள்ளவங்க 130 மார்க், அதாவது 150க்கு 130 மார்க் எடுத்து உள்ளே போயிருக்காங்க ஜாபுக்கு. அடுத்து சுபா வி அப்படின்றவங்க அந்த என்ன கேட்டகிரினா எம்பிசி கேட்டகிரியில் வந்து 127 மார்க் எடுத்து அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க ஜாபுக்கு. மூணாவது பார்க்குறது வீரபாண்டியன் டி அப்படின்றவங்க 91 பிறந்தவர். என்ன கேட்டகரியில் எடுத்திருக்காங்கன்னா எம்பிசி பிஎஸ்டிஎம் அப்படின்ற கேட்டகரியில் அவர் எடுத்திருக்காங்க. 150க்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இவர் தான் எம்பிசி பிஎஸ்டிஎம்மில் அதிக மார்க் எடுத்தவர். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் 127ன்ற மார்க்கு, அதனால் இவரை வந்து ஜாபில் செலக்ட் பண்ணிட்டாங்க ஃபைனலாக. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் கிடையாது, வெறும் 150 மார்க் மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து ஆரோக்கியசாமி, அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 126 மார்க்கு 150க்கு. அவரும் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன். ஸோ அதில் வந்து அவர் செலக்ட் ஆகியிருக்காரு. 93 பிறந்தவர். இயரையும் பார்த்துக்கோங்க, எந்த வருஷம் பிறந்திருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எம்பிசி பிசி ஜென்ரல் 10ல் வந்து உள்ளே போகிறவங்களாம் டீசெண்டான ஸ்கோர் 150க்கு 125 அபவ், அதாவது 150க்கு 125க்கு மேலே எடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டாக அவங்களுடைய அந்த ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம் அப்புறம் நார்மலாக அந்த கேட்டகரியை வச்சும் கூட அவங்களுக்கு வந்து ஜாப்லாம் கிடச்சிருக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி விமன், அதில் வந்து விமனை மட்டும்தான் எடுப்பாங்க. அதில் வந்து ஒரு மென் வந்து உள்ளே போயிட முடியாது. ஓகேங்களா? அந்த விமனில் பார்த்தீங்கன்னா ஹலின் மரியா பிரியா அப்படின்ற ஒரு ஃபீமேல் தான், அவங்க விமன் தானே, 93 பிறந்தவங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த பிசி விமன் கேட்டகரிக்கு பார்க்கும்போது பிசியில் விமனில் வந்து அவங்க தான் ஹையஸ்ட் மார்க்காக இருந்திருக்காங்க இந்த லேடிஸ்லேயே, அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே 125 மார்க் அப்படின்றது. அவங்களுமே பார்த்தீங்கன்னா பிசியில் செலக்ட் ஆகி ஜாபுக்கு போயிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பிசிஎம், அதாவது பிசி முஸ்லீமில் அவங்களுக்கு ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? ப்ரியாரிட்டி பர்சன் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே யாரும் பார்க்கும்போது முகமது அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா 91 பிறந்தவங்க பிசிஎம் தான் ப்ரியாரிட்டின்னு இருந்திருக்கு. அவங்க வந்து வெறும் 97 மார்க் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே. எவ்வளவு? 150க்கு வெறும் 97 மார்க் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு. இந்த இடத்த நோட் பண்ணிக்கோங்க, வெறும் 97 மார்க்கு தான். அப்போ இந்த இடத்த நோட் பண்ணுங்கள், என்னென்னா பிசிஎம்மில் நான் ப்ரியாரிட்டி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நான் ப்ரியாரிட்டி அவங்க வந்து 115 மார்க்கு 125 மார்க் எடுத்தாலுமே அவங்களுக்கு ஜாப் கிடச்சிருந்துருக்காது. ஏன்? அவங்க நான் ப்ரியாரிட்டி, அவங்க எதிர்பார்க்குறது ப்ரியாரிட்டி, அந்த பொசிஷன் ப்ரியாரிட்டி தான். அப்போ இந்த இடத்துல நான் ப்ரியாரிட்டி 125 எடுத்தாலுமே 150க்கு 150 எடுத்தாலுமே அவங்களுக்கு வேலை இல்லை. அவங்க ப்ரியாரிட்டி தான். அந்த ப்ரியாரிட்டியில் அவங்க போனதுனால வெறும் 97 மார்க் எடுத்தாலே 150 97 எடுத்தாலே அவங்க வந்து ஜாப் அப்படின்றது கிடச்சிருச்சு. அப்போ P2 போட்டிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 வகையான ப்ரியாரிட்டி இருக்குது. அதில் 2வது ப்ரியாரிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது தான் P2 அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இடத்துல புரிஞ்சிருக்கும் என்னென்னா நார்மல் ரிசர்வேஷன் அதாவது பிஎஸ்டிஎம் சொல்லும் போது அதுக்கும் அதே சமயம் இந்த ப்ரியாரிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ மார்க் இருக்குது இந்த டிஸ்ட்ரிக்டில், அந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேரியேஷன் இருக்குது, அந்த வேரியேஷனில் எப்படி வந்து இந்த கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு உணர்வு அப்படின்றது புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக கிடைச்சிருக்கும். அப்போ இந்த கட் ஆஃப் 150க்கு இவ்வளோ எடுத்திருக்காங்க, நம்ம செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா அப்போ 170க்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதும் ஒரு ஐடியா அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த ஐடியா கிடைக்க வைக்கிற ஒரு மோட்டிவில் தான் இந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோம். இதே மாதிரி மற்ற போஸ்டிங்க்கும் நான் வந்து போட முயற்சி அப்படின்றது பண்ணுறேன். தொடர்ந்து என்னுடைய முயற்சியை வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். நன்றி.